So, Vanakkam, myself Kandasamy, assistant professor in EEE department. So, last class power system analysis in the subject multiple choice question வந்து discuss பண்ணியிருந்தோம் first unit மட்டும். So, இப்போ வந்து second unit பார்த்தீங்கன்னா power flow analysis. ஸோ பவர் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து என்னென்னு சொல்லலாம், லோட் ஃப்ளோ அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதோட மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பவர் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணும்போது ஒரு ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷனுக்கும் சரி இல்லை வந்து அந்த பிளானிங்க்கும் சரி ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற அனாலிசிஸ் வந்து ஒன் ஆஃப் த அனாலிசிஸ் என்ன அப்படின்னா பவர் ஃப்ளோ அனாலிசிஸ், விச் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் டிட்டர்மினிங் டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் அண்டு பஸ் பவர் இன்ஜெக்டட். ஸோ இதெல்லாம் டிட்டர்மின் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்கனாமிக் பவர் ஷெட்யூலிங், தட் மீன்ஸ் ஜென்ரேஷன் ஷெட்யூலிங் சொல்லுவாங்க. தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் யூனிட் கமிட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அந்த ரிசல்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்காக இந்த 2 மெத்தட்ஸ் இருக்குது. இங்கே கொடுத்துருக்க சிலபஸ் படி நமக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. பட் இது இல்லாமல் சம் ஒரு மெத்தட்ஸும் இருக்குது. பட் நம்ம சிலபஸில் 2 மெத்தட்ஸாக இருக்குது. ஸோ இந்த 2 மெத்தடுக்கும் பேசிக்காக நம்ம வந்து சம் டெக்னிக்கல்ஸ் வந்து டேர்ம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்லாம் கொடுத்துருக்காங்க, பஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அண்டு ஃபார்முலேஷன் ஆஃப் பவர் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ் இன் போலார் கோஆர்டினேட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பவர் ஃப்ளோ அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு பேசிக்காக யூஸ் பண்ணுற 3 அல்காரிதம் சொல்லியிருந்தேன். அதில் வந்து இது ஃபஸ்ட் அல்காரிதம் காஸ் சீடல் மெத்தட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் நியூட்டன் ராப்சன் மெத்தட். ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் எங்கேருந்து மோஸ்ட்லி நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வரும்னா இந்த பேசிக் இந்த பஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இந்த இதுலேருந்து கொஞ்சம் வரும் உங்களுக்கு. அது இல்லாமல் காஸ் சீடல் மெத்தடோட அல்காரிதம் அண்ட் நியூட்டன் ராப்சன் மெத்தடோட அல்காரிதம். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ அது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், லோட் ஃப்ளோ ஸ்டடி இஸ் கேரிட் அவுட் ஃபார், என்ன பர்பஸ்க்காக வந்து இது கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோட் ஃப்ளோ அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது பர்பஸ் பார்ப்போம். லோட் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், இது வந்து ஒரு டிசைன் ஆஃப் கண்ட்ரோலர். இது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம குறைக்கிறது, அதாவது அண்டர் டிஸ்டர்பன்ஸ் கண்டிஷனில் அந்த கண்ட்ரோலர் டிசைன் பண்ணுவோம் சரியா, அதை ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்போ இதனோட நெசசிட்டி இது கிடையாது. நெக்ஸ்ட் பிளானிங் ஆஃப் பவர் சிஸ்டம். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பிளானிங் ஆஃப் பவர் சிஸ்டம் தான் கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் before planning a power system, we must carry out load flow analysis for determining how much power should be transmitted from the generation station as well as the losses associated with. So based on that we will plan a power system and also other purpose enna appadina load flow studies is carried out under normal condition. So this load flow study is carried out under normal condition. ஸோ இந்த பிளானிங் ஆஃப் பவர் சிஸ்டம் இல்லாமல் அடிஷ்னலாக என்ன இன்னும் பர்பஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷன் சொல்லலாம். ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பவர் சிஸ்டம். ஸோ நமக்கு எவ்வளோ டிமாண்ட் இப்போ இருக்குது அப்படிங்கிறது தெரியும், ஃப்யூச்சரில் எவ்வளோ ரைஸ் ஆகணுன்ட்டு ஒரு ஃபோர்காஸ்டிங் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு யூ கேன் யூட்டிலைஸ் தீஸ் ரிசல்ட்ஸ் ஃபார் ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பவர் சிஸ்டம் as well as under operating condition for economic generation scheduling and unit commitment. ஸோ அந்த ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது இல்லாமல் வேறு என்ன பர்பஸ் இருக்குன்னா இதெல்லாம் ஃப்யூச்சர் எக்ஸ்பென்ஷன், எக்கனாமிக் ஜென்ரேஷன் அண்ட் ஷெட்யூலிங் அண்ட் ஆல்சோ யூனிட் கமிட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபால்ட் கேல்குலேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட், இது வந்து மெயினாக ப்ரொடெக்ஷனுக்காக பண்ணுவோம். அடுத்தது அந்த பார்ப்போம், அதில் ஷார்ட் சர்க்யூட் அனாலிசிஸ் இது வந்து 3rd யூனிட்டில் வரும். அண்ட் ஆல்சோ ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் இதுவும் வந்து அண்டர் டிஸ்டர்பன்ஸ் கண்டிஷன். ஸோ த லோட் ஃப்ளோ ஸ்டடி இஸ் கேரிட் அவுட் அண்டர் நார்மல் கண்டிஷன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பிளானிங் ஆஃப் பவர் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் அடிஷ்னலாக இருக்கிற பர்பஸ். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் must be made on a power system before. அதாவது ஒரு பவர் சிஸ்டம் பிளான் பண்ணும்போது லோட் ஃப்ளோ ஸ்டடி வந்து எந்த ஸ்டேஜில் வந்து கேரி அவுட் பண்ணுவோம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அது வந்து அவங்க அந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பிஃபோர்னு மென்ஷனே பண்ணிட்டாங்க. ஸோ பிஃபோர்னால் இப்போ இது வந்து இன்னும் ஒரு அனாலிசிஸ் இருக்குது. இது இல்லாமல் லோட் ஃப்ளோ ஸ்டடிஸ் இல்லாமல் ஷார்ட் சர்க்யூட் அனாலிசிஸ் இருக்குது, ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது. இதில் பேசிக்காக இந்த 3 அனாலிசிஸ் தான் வந்து ரொம்ப ப்ரைமரி அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து இந்த லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் வந்து
எப்போ நம்ம கேரி அவுட் பண்ணோம் அப்படின்னா பிஃபோர் ஷார்ட் சர்க்யூட் ஸ்டடீஸ் அண்டு ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ பிஃபோர் மேக்கிங் போத் ஷார்ட் சர்க்யூட் அண்டு டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஷார்ட் சர்க்யூட் ஸ்டடீஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து ஃபார் டிசைனிங் ஏ சர்க்யூட் பிரேக்கர்ஸ், ஃபார் டிசைனிங் ஏ சர்க்யூட் பிரேக்கர்ஸ் ஆர் சுவிட்ச் கியர் அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸ் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபார் டிசைனிங் கண்ட்ரோலர்ஸ். சரிங்களா? டு இம்ப்ரூவ் பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். ஸோ லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் இன்வால்வ் சால்விங் சைமல்டேனியஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. லீனியர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ், நான் லீனியர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஸோ நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் தியரியில் நீங்கள் படிக்கும்போது இது டேரெக்டாக ஆன்சர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த இதுக்கு வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு டேரெக்டாக அந்த தியரியிலே இருக்கும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் நான் லீனியர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ். நான் லீனியர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் என்னென்னா இந்த ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கும். நமக்கு வந்து ரியல் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் டேர்ம்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் ஆல்சோ கொசைன் அண்ட் சைன் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் நான் லீனியர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் நெக்ஸ்ட் கொஷின். இன் எ பவர் சிஸ்டம் ஈச் பஸ் ஆர் நோட் இஸ் அசோசியேட்டட் வித் 4 குவான்டிட்டிஸ். நேம்லி அந்த 4 குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸுங்கிறது நத்திங் பட் இப்போ பவர் சிஸ்டமில் ஒரு பஸ்ஸுன்னு சொன்னோம் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஒன் கண்டக்டர். சரிங்களா? அதுவும் என்னென்னா அன்இன்சுலேட்டட் கண்டக்டர்னு சொல்லுவோம். அன்இன்சுலேட்டட் கண்டக்டர். ஸோ இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அன்இன்சுலேட்டட் அண்ட் மேட் ஆஃப் காப்பர், அலுமினியம் ஆர் brass. சரிங்களா? or a composition of these 3. So which is nothing but one conductor, that's all. So this is maybe in the form of bar or strip or rod, okay, or in a solid form or in the hollow form. So in any of the form this conductor may be there which is uninsulated, which is nothing but bus. So in the bus என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த bus which carries a large power which will distribute the power to transmission line or feeders or ஒரு ஜென்ரேட்டர் வந்து அந்த பஸ் கூட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா which carries large power. பட் இதில் வந்து டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் பஸ் எனி ஆஃப் த 2 குவான்டிட்டிஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. கான்ஸ்டன்ட் இன் த சென்ஸ் ஸ்பெசிஃபைடுன்னு சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபைடுன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பவர் சிஸ்டமில் இப்போ அந்த பஸ் வந்து எந்த பிளேஸில் இருக்குது, அது என்ன டைப் ஆஃப் பஸ்ஸுங்கிறத டிபெண்ட் பண்ணி வில் மெயின்டைன் எனி ஆஃப் த 2 குவான்டிட்டிஸ் ஆஸ் அ கான்ஸ்டன்ட் ஆர் விச் இஸ் செட் டு பி ஸ்பெசிஃபைட். அப்போ ஆன்சர் வந்து எனி ஆஃப் 2. சரிங்களா? எனி ஆஃப் 2 தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 4 குவான்டிட்டிஸ் இருக்கும். 4 குவான்டிட்டிஸ் வந்து நம்ம இந்த லோட் ஃப்ளோ அனாலிசிஸில் வந்து நம்ம இருந்தால் மட்டும்தான் அது வந்து அனாலிசிஸ் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். இதில் வந்து எது கான்ஸ்டண்ட்டோ ஒவ்வொரு பஸ்க்கும் அதை வந்து ஸ்பெசிஃபைடு வச்சுட்டு இதுலேருந்து அந்த அன்ஸ்பெசிஃபைடு குவான்டிட்டிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் there are mainly 3 types of buses. One is slack bus which is also called as reference bus. சரிங்களா? ரெஃபரன்ஸ் பஸ் ஆர் ஸ்விங் பஸ். ஸோ இந்த ஸ்லாக் பஸ்ங்கிறது வந்து ஒரு பவர் சிஸ்டம் நெட்வொர்க் சால்வ் பண்ணும்போது இந்த லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் வந்து கேரி அவுட் பண்ணும்போது ஒரு பஸ்ஸை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. விச் இஸ் ஆல்சோ நத்திங் பட் ஒன் ஆஃப் த பிவி பஸ் தான் வந்து என்ன அப்படின்னா ஸ்லாக் பஸ். ஸோ பிவி பஸ்ங்கிறது என்ன? ஜென்ரேட்டர் பஸ். ஸோ அப்போது ஒன் ஆஃப் த ஜென்ரேட்டர் பஸ் இஸ் டேக்கன் ஆஸ் அ ரெஃபரன்ஸ் பஸ், தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்லாக் பஸ். சரிங்களா? யூஸ்வலி என்னென்னா லார்ஜஸ்ட் ஜென்ரேட்டர் வந்து கனெக்டாக இருக்குது. இந்த ஸ்லாக் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிவி பஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அந்த பஸ்ஸில் லார்ஜஸ்ட் ஜென்ரேட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபைட் குவான்டிட்டிஸ் வந்து வோல்டேஜ் அண்டு ஃபேஸ் ஆங்கிள். ஸோ தீஸ் ஆர் ரெஃபரன்ஸ் வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? மற்ற பஸ்க்கு வந்து நம்ம வோல்டேஜ் அண்டு ஃபேஸ் ஆங்கிள் கேல்குலேட் பண்ணும்போது இங்கே இருக்க வேல்யூஸ் வந்து ரெஃபரன்ஸ்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பஸ் இஸ் பிவி பஸ் ஆர் ஜென்ரேட்டர் பஸ் or voltage controlled bus or voltage regulated bus. So idhula name itself you can say that P and V are specified. That means real power and voltage
that is magnitude of voltage is specified, which is also called as voltage controlled bus, because வந்து voltage நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ரெண்டு ஸ்பெசிஃபைட் இந்த குவான்டிட்டிஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த பஸ்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக சம் அடிஷ்னல் சப்போர்ட் அண்ட் கண்ட்ரோலிங் டிவைசஸ்லாம் இருக்கும் அந்த பஸ் கூட. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல்டு பஸ்ன்னு சொல்லலாம், பிகாஸ் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அண்ட் வோல்டேஜ் ரெகுலேட்டட் பஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர்ட் பஸ் இஸ் பிக்யூ பஸ் ஆர் லோட் பஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பவர் சிஸ்டமில் லோடு கனெக்டாக இருக்க பஸ்ஸில் வந்து இந்த பிக்யூ பஸ்ன்னு சொல்லியிருப்போம். இந்த லோடோட டிமாண்டை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா சஃபிஷியன்ட் ரியல் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் வந்து அந்த பஸ்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணியாகணும். ஸோ அதனால் அந்த பஸ் என்ன சொல்லுவோம்னா பிக்யூ பஸ்ன்னு சொல்லிடுவோம். ஸோ இதில் நேம் இட் செல்ஃப் யூ கேன் ஐடென்டிஃபை தட் ஃபார் பிக்யூ பஸ் பி அண்ட் கியூ ஆர் ஸ்பெசிஃபைடு வேல்யூஸ். ஸோ இது லோட் பஸ்ன்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், பிகாஸ் இங்கே பி அண்ட் கியூங்கிற டேர்ம்ஸ் கொடுத்துட்டாவே நீங்கள் வந்து ஸ்பெசிஃபைடு வேல்யூ வந்து பி கியூன்னு வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. பட் லோட் பஸ்ன்னு பார்த்துக்கோங்க, லோட் பஸ்னால் பி அண்ட் கியூ ஆர் ஸ்பெசிஃபைடு வேல்யூஸ். ஸோ இந்த டேபிள் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டேபிள்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு எம்சிக்கு வந்து வரும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு 5th கொஷின். ஸோ ஃபார் அ லோட் ஃப்ளோ சொல்யூஷன் த குவான்டிட்டிஸ் நார்மலி அட் அ வோல்டேஜ் கண்ட்ரோல்டு பஸ் ஆர். ஸோ வோல்டேஜ் கண்ட்ரோல்டு பஸ்ஸில் என்ன குவான்டிட்டிஸ் வந்து ஸ்பெசிஃபைடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துலேயும் ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ணலாம். இது என்ன பஸ்னால் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு பஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வோல்டேஜ் கண்ட்ரோல்டு பஸ்னால் பிவி பஸ் ஆர் ஜென்ரேட்டர் பஸ். ஸோ அப்போ என்ன குவான்டிட்டிஸ் வந்து ஸ்பெசிஃபைடு அப்படின்னா பி அண்ட் வி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 6th கொஷின். So at a slack bus, which one of the following combinations of variables is specified? So இங்கே அதே தான், இது வந்து ஸ்பெசிஃபைட் வேரியபிள் எந்த பஸ் கேட்டிருக்காங்கன்னா ஸ்லாக் பஸ். ஸோ ஸ்லாக் பஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், விச் இஸ் அ ரெஃபரன்ஸ் பஸ் விச் இஸ் ஆல்சோ ஏ ஒன் ஆஃப் த பிவி பஸ். பட் இது வந்து வோல்டேஜுக்கு வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துப்போம், அதனால் வோல்டேஜோட குவான்டிட்டிஸ் அண்ட் அதாவது ஃபேஸ் ஆங்கிள் அண்டு மேக்னிடியூட், வோல்டேஜோட மேக்னிடியூட் அண்டு ஃபேஸ் ஆங்கிள்ஸ் ஆர் specified for a slack bus. ஸோ அந்த ப்ரீவியஸாக கொடுத்த டேபிள் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 7th கொஷின். ஸோ இன் எ பவர் சிஸ்டம் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் ஆர். ஸோ ஒரு பவர் சிஸ்டம் இருக்குது, அதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து என்ன டைப் ஆஃப் பஸ்ஸஸ் இருக்கலான்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் யூனிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு பவர் சிஸ்டமில். அதே மாதிரி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பஸ் வந்து ஒரே ஒரு பஸ் தான் எடுத்திருப்போம் யூஸ்வலாக நம்ம ஒரு லோட் ஃப்ளோ ஸ்டடி வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ ரிமைனிங் வந்து இருக்க பஸ்ஸஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லோட் பஸ்ஸஸ் தான். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா லோட் பஸ்ஸஸ். நெக்ஸ்ட் 8th கொஷின். ஸோ இன் ஏ லோட் ஃப்ளோ ஸ்டடி எ பிவி பஸ், சரிங்களா, எ பிவி பஸ் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ பிக்யூ பஸ். ஸோ அந்த கண்டிஷன் கேட்டிருக்காங்க, எந்த கண்டிஷன் வந்து பிவி பஸ்ஸை வந்து பிக்யூ பஸ்ஸாக ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலி பிவி பஸ்னால் ஜென்ரேட்டர் பஸ்ஸு. ஸோ ஈச் ஜென்ரேட்டர் பஸ் ஆர் ப்ரொவைடட் வித் ரியாக்டிவ் பவர் சப்போர்ட். ஸோ ரியாக்டிவ் பவர் சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த ரியாக்டிவ் பவர் வந்து சர்டைன் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ QGI, ஸோ ஒரு ஜென்ரேட்டரோட ரியாக்டிவ் பவர் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க, ரியாக்டிவ் பவர் சப்போர்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க, விச் ஹேஸ் சம் மினிமம் வேல்யூ அண்டு மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ரியாக்டிவ் பவர் சப்போர்ட் வந்து அந்த ஜென்ரேட்டர் பஸ்ஸுக்கு வந்து வெரி ஆகும். சரிங்களா. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும்போது வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். எந்த பஸ்ஸுக்கு? பிவி பஸ்க்கு வந்து வோல்டேஜ் வந்து ரியாக்டிவ் பவர் சப்போர்ட் வந்து இந்த லிமிட்குள்ளே இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். சப்போஸ் இந்த லிமிட் வந்து வயலேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? வோல்டேஜில் வந்து வேரியேஷன்ஸ் வரும். சரிங்களா. அப்போ வோல்டேஜ் வேரியேஷன் வந்துச்சுன்னா அப்போ வந்து எந்த குவான்டிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக வரும், அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா ஆல்ரெடி இருந்தால் ரியல் பவர். இப்போ இந்த லிமிட்டுக்கு பிலோ வரும்போது கேல்குலேட்டட் வேல்யூ வந்து மினிமம் வேல்யூக்கு பிலோ வரும்போது எது வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும்னா ரியாக்டிவ் பவர் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். இப்போ என்ன வோல்டேஜ் வந்து வேரி ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஸோ இந்த அப்பர் லிமிட்டை கிராஸ் பண்ணி உங்களுக்கு போகும்போது இந்த லிமிட் வந்து வயலேட் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ வந்து ரியல் பவர் ரியாக்டிவ் பவர் வந்து இந்த மேக்ஸிமம் வேல்யூக்கு ஈக்குவலாக வந்துடும். தட் மீன்ஸ் என்ன, PQ வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடுது, வோல்டேஜ் வந்து வெரி ஆகிடுது. ஸோ ஒரு பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ரியாக்டிவ் பவர் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்போது அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயலேட் ஆகுது அப்படின்னா எந்த குவான்டிட்டி வயலேட் ஆகுதுன்னா ரியாக்டிவ் பவர் லிமிட் வயலேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து P and Q கான்ஸ்டன்ட் ஆகிடுது, வோல்டேஜ் வந்து வேரியபிளாக போயிடுது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா
எந்த லிமிட் வந்து வயலேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பிக்யூ பஸ்ஸை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ரியாக்டிவ் பவர் லிமிட். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 9th கொஷின். The voltage of a particular bus can be treated can be controlled by controlling. ஸோ இங்கே அதே சேம் கொஷின், இங்கே ஆல்ரெடி சொன்ன கான்செப்ட் தான். ஒரு பஸ்ஸோட வோல்டேஜை வந்து நம்ம அதை என்ன பராமீட்டர் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக கண்ட்ரோல் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். தட் இஸ் ரியாக்டிவ் பவர் ஆஃப் த பஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 10th கொஷின். The principal information obtained from load flow studies in a power system model. அதாவது பிரின்சிபல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கிற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் மேக்னிடியூட், ஃபேஸ் ஆங்கிள் ஃபார் ஈச் பஸ். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ரியல் பவர் அண்டு ரியாக்டிவ் பவர் ஃப்ளோஸ் இன் ஈச் ஆஃப் த லைன்ஸ். The total power loss in the network. So fourth one is transient stability limit of the system. So இந்த transient limit பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸில் தான் கிடைக்கும். அப்போ இந்த ஆன்சர் கிடையாது. ஸோ இன்னொன்று டோட்டல் பவர் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிரின்சிபல் இன்ஃபர்மேஷன்லேருந்து கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ பிரின்சிபல் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வோல்டேஜ் மேக்னிடியூட், ஃபேஸ் ஆங்கிள், அப்புறம் ரியல் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் ஃப்ளோஸ் இன் த ஈச் லைன். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 11th கொஷின். த காஸ் சீடல் லோட் ஃப்ளோ மெத்தட் ஹேஸ் ஃபாலோவிங் டிஸ்அட்வான்டேஜஸ். சரிங்களா. டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க என்ன ஆன்சர் கேட்குறாங்க அப்படின்னா டிக் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறதுல எது வந்து இன்கரெக்டோ அதுதான் வந்து நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும். சரிங்களா. ஸோ இப்போ இதை ரீட் பண்ணுங்கள். அன்ரிலையபிள் கன்வர்ஜென்ஸ். ஸோ அன்ரிலையபிள்னால் கன்வர்ஜென்ஸ் வந்து சம்டைம்ஸ் இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்வர்ஜென்ஸ்னால் உங்களுக்கு வந்து காஸ் சீடல் மெத்தட் தெரியும். இட் இஸ் எ ஐட்ரேட்டிவ் மெத்தட். ஸோ இதில் வந்து இனிஷியலாக சம் அசம்ஷன் எடுத்துப்போம் அன்னோன் வேல்யூஸ்க்கு. அதுலேருந்து நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு அக்யூரேட் ஆன்சர், ஒரு மோஸ்ட் அக்யூரேட் ஆன்சர் வந்து நம்ம ஃபைனலாக கெட் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் சம் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் ஆர் ரியல் பவரில் இருக்கலாம். சரிங்களா. அந்த கன்வர்ஜென்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரைன்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறப்போ நமக்கு மோஸ்ட் அக்யூரேட் ஆன்சர் கிடைக்கும். அதுதான் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து அன்ரிலையபிள்னு சொல்லியிருக்காங்க. காஸ் சீடல் மெத்தடில் அது வந்து கன்வர்ஜென்ஸ் கண்டிப்பாக நடந்துடும். ஸோ அன்ரிலையபிள் கிடையாது. அப்போ இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் கிடையாது. சரிங்களா. இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. இப்போ இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இதில் நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணிவிட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இந்த கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு அதனால் ஆன்சர் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்டு ஆன்சர் பண்ணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆஃப் ஸ்லாக் பஸ் அஃபெக்ட்ஸ் த கன்வர்ஜென்ஸ். அதாவது கன்வர்ஜென்ஸ் ஆகிற அந்த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து ஸ்லாக் பஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது அஃபெக்ட் ஆகும். அதுதான் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லோ கன்வர்ஜென்ஸ். that means convergence ஆக ரொம்ப டைம் எடுத்துக்கும் காஸ் சீடல் மெத்தட். தட் இஸ் ஆல்சோ டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் a good initial guess for voltages is essential for convergence. ஸோ இப்போ நம்ம அன்னோன் வேல்யூஸ்க்கு வந்து நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா. அன்னோன் வேல்யூஸ் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். அதுலேருந்து தான் வந்து அந்த அனலைசிஸ் பர்ஃபார்ம் பண்ணி கன்ஸ்ட்ரைன்ட் மீட் பண்ணுறப்போ நமக்கு மோஸ்ட் அக்யூரேட் ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த இனிஷியல் அசம்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா கன்வர்ஜென்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா. பட் யூஸ்வலாக ஃப்ளாட் வோல்டேஜ் கன்வர்ஜென்ஸ், அதாவது அசம்ஷன் தான் எடுத்துப்போம். ஃப்ளாட் வோல்டேஜ் அசம்ஷன், தட் இஸ் வோல்டேஜ் மேக்னிட்யூட் வந்து 1 per unit எடுத்துப்போம். ஃபேஸ் ஆங்கிளுக்கு வந்து 0 எடுத்துப்போம். சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 12th கொஷின். ஸோ இன் காஸ் சீடல் லோட் ஃப்ளோ மெத்தட் த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் மே பி ரெடியூஸ்டு. ஸோ ஐட்ரேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கண்டிஷன் அப்படின்னா இஃப் த correction in voltage at each bus is multiplied by. ஸோ கரெக்ஷன் இன் வோல்டேஜ் அப்படின்னா எரர்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷன்ஸும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒவ்வொரு வோல்டேஜ் கிடைக்கும். ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் வோல்டேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வோல்டேஜஸோட கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன்னா எரர்னு அர்த்தம். சரியா. ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில் என்ன வேல்யூ இருந்து இப்போ என்ன வேல்யூ வந்தது, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எரர். ஸோ அந்த எரர் வந்து எதனால் மல்டிபிள் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து நமக்கு குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், விச் இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன் ஃபேக்டர். சரிங்களா. ஆக்சலரேஷன் ஃபேக்டர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் பிட்வீன் 2
மெத்தட்ஸ் GSLF and NRLF, காஸ் சீடல் லோட் ஃப்ளோ மெத்தட் அண்டு நியூட்டன் ராப்சன் லோட் ஃப்ளோ மெத்தட். இந்த டிஃப்ரென்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அதில் மோஸ்ட் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த 5 டிஃப்ரென்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸ்லோயர் கன்வர்ஜென்ஸ் எதுனா காஸ் சீடல் மெத்தடில் கன்வர்ஜென்ஸ் வந்து ஸ்லோவாக தான் நடக்கும். தட் மீன்ஸ் இட் டேக்ஸ் மோர் டைம் ஃபார் கன்வர்ஜென்ஸ். NRLF நியூட்டன் ராப்சன் மெத்தட் வந்து ஃபாஸ்டர். தட் மீன்ஸ் கன்வர்ஜென்ஸ் ஃபாஸ்டராக நடக்கும். அப்போ டோட்டல் டைம் வந்து பார்த்திங்கன்னா வெரி லெஸ் டைமில் கன்வர்ஜென்ஸ் நடந்துடும். இது நியூட்டன் ராப்சன் மெத்தடில். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் GSLF ஃபாலோஸ் லீனியர் கன்வர்ஜென்ஸ். லீனியர் கன்வர்ஜென்ஸ்னால் இப்போ பஸ்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு கன்வர்ஜென்ஸ் அந்த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் லீனியர் கன்வர்ஜென்ஸ். பட் NRLF ஃபாலோஸ் குவாட்ரேட்டிக் கன்வர்ஜென்ஸ். குவாட்ரேட்டிக் கன்வர்ஜென்ஸ்னால் உங்களுக்கு வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு கன்வர்ஜென்சி அதாவது ஐட்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் ஆஃப்டர் சம் டைம் அந்த பஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இட் வில் பிகம் இண்டிபெண்ட் அப்படின்னு கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஸோ அதுதான் என்னென்னா குவாட்ரேட்டிக் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். இது நியூட்டன் ராப்சன் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஸோ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ். ஸோ இது ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ GSLF மெத்தடில் நம்பர் ஆஃப் பஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது லீனியராக உங்களுக்கு ஐட்ரேஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. பட் NRLF மெத்தடில் ஐட்ரேஷன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ஆல்மோஸ்ட் இண்டிபெண்ட்டாக இருக்குது. 3 to 5 ஐட்ரேஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கன்வர்ஜென்ஸ் ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த், கம்படிஷன் டைம் பர் ஐட்ரேஷன் இஸ் லெஸ். தட் மீன்ஸ் ஒரு ஐட்ரேஷன்ஸ்க்கு நமக்கு வந்து எடுத்துக்க டைம் வந்து லெஸ்ஸு. பட் இங்கே வந்து மோர் டைம் எடுத்துக்குது. இது NRLF மெத்தட். பட் நீங்கள் கேட்கலாம், இங்கே வந்து NRLF வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அப்புறம் எப்படி இது மோர் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கேட்டால் என்ன அர்த்தம்னா, இது வந்து கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா கம்படிஷன் டைம் பர் ஐட்ரேஷன். ஒரு ஐட்ரேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஐட்ரேஷன்ஸ் வந்து இங்கே நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து NRLF மெத்தடில் இதை விட கம்பேர் பண்ணக்கல வெரி வெரி லெஸ். அதாவது 3 to 5 தான். சரிங்களா? 3 to 5 தான். அப்போ ஒரு ஐட்ரேஷன்ஸ்க்கான டைம் அதிகமாக இருந்தாலும் NRLF மெத்தடில் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து லெஸ்ங்கிறதுனால ஓவரால் டைம் பார்க்கும்போது NRLF இஸ் ஃபாஸ்டர். ஸோ இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சரிங்களா? கம்ப்யூட்டேஷன் டைம் பர் ஐட்ரேஷன்ஸ் வந்து NRLFக்கு வந்து அதிகம். பட் இட் டேக்ஸ் வெரி லெஸ் டைம் டு கெட் கன்வர்ஜென்ஸ். தட் இஸ் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் லெஸ்ங்கிறதுனால ஃபாஸ்டராக இருக்குது. ஸோ இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த 2 பாயிண்ட் ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, கன்வர்ஜென்ஸ் இஸ் அஃபெக்டட் பை த செலக்ஷன் ஆஃப் ஸ்லாக் பஸ். ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் GLS மெத்தடில் ஸ்லாக் பஸ் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து அஃபெக்ட்ஸ் த கன்வர்ஜென்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த ஸ்லாக் பஸ் செலெக்ஷன் வந்து கரெக்டாக இல்லைன்னா அந்த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். தட் வில் அஃபெக்ட் த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த லோட் ஃப்ளோ மெத்தட் இன் திஸ் GLF மெத்தட். பட் இன் NRLF மெத்தட் இந்த ஃபேக்டருக்கு வந்து லெஸ் சென்சிட்டிவ் தான். ஸோ இங்கே அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு இருக்காது. பட் லெஸ் சென்சிட்டிவ். இந்த பாயிண்ட் வந்து வெரி என்னது உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். லெஸ் சென்சிட்டிவ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 13th கொஷின்ஸ். So compared to Gauss Seidel Newton Raphson method takes. So compared to Gauss Seidel method Newton Raphson method takes. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் நீங்கள் இந்த கம்பேரிசனில் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நியூட்டன் ராப்சன் மெத்தடோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே கொடுத்துருக்கிறது. சரிங்களா? லெஸ் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் அண்ட் மோர் டைம் பர் ஐட்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சிடும். பிகாஸ் NRLF மெத்தடில் ஐட்ரேஷன்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். பட் இட் டேக்ஸ் மோர் டைம் பர் ஐட்ரேஷன்ஸ்னு தெரியும். ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 14th கொஷின். ஸோ இன் த சொல்யூஷன் ஆஃப் லோட் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் நியூட்டன் ராப்சன் மெத்தட் இஸ் சுப்பீரியர் டு த Gauss Seidel மெத்தட் பிகாஸ். ஸோ நியூட்டன் ராப்சன் மெத்தடுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க Gauss Seidel மெத்தடோட. பிகாஸ் ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன், த டைம் டேக்கன் டு பர்ஃபார்ம் ஒன் ஐட்ரேஷன் இன் த NR மெத்தட் இஸ் லெஸ். ஸோ ப்ரீவியஸாக நான் சொன்ன அந்த கம்பேரிசன் பார்த்திங்கன்னா தெரியும். இட் இஸ் ராங். ஸோ ஒரு ஐட்ரேஷனுக்கான டைம் வந்து நியூட்டன் ராப்சன் மெத்தடில் அதிகமாக தான் எடுத்துக்கும். ஸோ ராங். நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் ரெக்யர்ட்
in the NR method is more. So number of iterations NR method பார்த்தீங்கன்னா less தான் 3 to 5 சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆப்ஷனும் wrong. Next, number of iteration required is not independent of the size of the system. Size in the sense number of buses. So NR மெத்தடில் பார்த்தீங்கன்னா iterations வந்து independent of size of the system சொல்லியிருந்தோம். சரிங்களா, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் சொல்லியிருந்தோம். பட் இங்கே வந்து நாட்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, நாட் இண்டிபெண்ட். அப்போ இதுவும் வந்து ராங். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ கன்வர்ஜென்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த NR மெத்தட் ஆர் நாட் அஃபெக்டட் பை த செலெக்ஷன் ஆஃப் ஸ்லாக் பஸ். ஸோ இதில் இந்த கம்பேரிசனில் கடைசி பாயிண்ட் நான் கொடுத்துருந்தேன், லெஸ் சென்சிட்டிவ்னு கொடுத்துருந்தேன். அதாவது NR மெத்தடில் லெஸ் சென்சிட்டிவ்னு கொடுத்துருந்தேன். இந்த சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் ஸ்லாக் பஸ்க்கு லெஸ் சென்சிட்டிவ்ங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ஷன் எதுவும் கிடையாது, நாட் அஃபெக்டட்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஸோ நாட் அஃபெக்டட்னாலும் இட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 15th கொஷின். எ பவர் சிஸ்டம் ஹேஸ் 100 buses இன்க்ளூடிங் 10 ஜென்ரேட்டர் பஸ்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் பஸ் பார்த்திங்கன்னா 100 பஸ் இருக்குது. இதில் வந்து ஜென்ரேட்டர் பஸ், அதாவது பிவி பஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பிவி பஸ் வந்து 10 இருக்குது. For the load flow analysis using NR method, the size of the Jacobian in the sense Jacobian matrix. So Jacobian matrix size பார்த்திங்கன்னா unknown V and unknown del, that means unknown V voltage magnitude and unknown phase angle depend பண்ணியிருக்கோம். So number of row of the Jacobian matrix is equal to number of buses with unknown V plus number of buses with unknown ஃபேஸ் ஆங்கிள் டெல். சரிங்களா, இது வந்து ஃபேஸ் ஆங்கிள். ஸோ இப்போ இது வந்து எந்தெந்த பஸ்க்கு வந்து அன்னோனாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து ஆட் பண்ணோம். அது ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஜாக்கோபியன் மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதனால் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா டோட்டல் பஸ் வந்து 100. ஸோ இதில் 10 பஸ்ஸஸ் வந்து பிவி பஸ்ஸு, ஜென்ரேட்டர் பஸ்ஸு. ஸோ இதில் 10. ஸோ இந்த 10லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஸ்லாக் பஸ்ஸு. சரிங்களா, இந்த 10லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வந்து ஸ்லாக் பஸ். பிகாஸ் ஒன் ஆஃப் த பிவி பஸ்ஸை நம்ம என்னவா எடுத்துக்கோம்னா ரெஃபரன்ஸ் பஸ்ஸாக எடுத்துப்போம், அதுதான் ஸ்லாக் பஸ்ஸு. அப்போ ரிமைனிங் இருக்க பிவி பஸ் எவ்வளோ அப்படின்னா எக்ஸப்ட் ஸ்லாக் பஸ் 9 பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த 9 பஸ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அன்னோன் வியில் வருதா அன்னோன் டெல்லில் வருதான்னு பாருங்கள். சரியா, ஸோ இப்போ அன்னோன் வி அப்படின்னா கிடையாது, பிகாஸ் வி வந்து ஸ்பெசிஃபைட், ஏன்னா பிவி பஸ். அப்போ அன்னோன் டெல். ஸோ இப்போ இருக்கிற அந்த 9 பஸ்ஸுக்கும் வந்து எத்தனை அன்னோன் அப்படின்னா டெல் அன்னோன். ஸோ தட் மீன்ஸ் 9 வந்து ஃபேஸ் ஆங்கிள் வந்து அன்னோனாக இருக்கும். ஓகே, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் 100 பஸ்ஸஸில் 10 பஸ்ஸஸ் வந்து நான் டிடெக்ட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 90 பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ 90 பஸ் அப்படின்னா லோட் பஸ். பிக்யூ பஸ். ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ்லேருந்து பிவி பஸ் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாக டிடெக்ட் பண்ணிடுங்க. டிடெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ இந்த 90ல் ஸ்பெசிஃபைட் பார்த்திங்கன்னா பி அண்ட் கியூ, இது ரெண்டு தான் ஸ்பெசிஃபைட். அப்போ இது வந்து ரெண்டுமே அன்னோன், வியும் அன்னோன், டெல்லும் அன்னோன். ஸோ அப்போ இதில் வந்து டெல் அன்னோன். ஸோ எவ்வளோ அப்படின்னா 90. ஸோ நெக்ஸ்ட்டு சேம் இதே பஸ்ஸில் வோல்டேஜ் அன்னோன். ஸோ வோல்டேஜ் சேம் அதே இல்லைங்களா, அதே 90. ஸோ 90 +90 +9, ஸோ 189.
So number of rows is equal to 189. So இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறனால 189 by 189. So option A is the correct answer. Next is 16th question. Same previously பார்த்த அதே ப்ராப்ளம் அதே மாடலில் a 12 bus power system has 4 voltage controlled buses. So 4 voltage controlledனா என்ன PV buses சரிங்களா. The dimensions of the Jacobian is. ஸோ இது ப்ரீவியஸாக நான் வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் அது எப்படி நம்ம வந்து அன்னோன் டெல் அன்னோன் வீக் கேல்குலேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிவி பஸ் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பிவி பஸ் வந்து 4 இருக்குது. அப்போ அந்த 4ல் வந்து ஸ்லாக் பஸ் ஒன்று எடுத்துடணும் இல்லையா, ரெஃபரன்ஸ் பஸ் ஒன்று. ஸோ அதனால் அந்த ஸ்லாக் பஸ்ஸை டிடெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், பிவி பஸ் எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்கும். எக்ஸப்ட் ஸ்லாக் பஸ், ஸ்லாக் பஸ் இல்லாமல் பிவி பஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 3 இருக்குது. அதை வந்து 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க சரியா. பிவி பஸ் நம்பர் ஆஃப் பிவி பஸ்ஸை எக்ஸப்ட் ஸ்லாக் பஸ் இல்லாமல் நீங்கள் 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிக்யூ பஸ் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பிக்யூ பஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் பஸ் வந்து 12. இதில் 4 பஸ்ஸஸ் வந்து பிவி பஸ்ஸஸ் சரிங்களா. அப்போ அந்த 4 வந்து மைனஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாக் பஸ்ஸையும் சேர்த்து தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும், டிடக்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போது 12 - 4 8 வரும். ஸோ இதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து இங்கே 3 8 × 16. ஸோ வில் கெட் 19. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ரோ சரிங்களா. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால 19/19 தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பிக்யூ பஸ் வந்து எத்தனை பார்த்துட்டு அது 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இதில் 2 அன்னோன், டெல்லும் வியும் அன்னோன்னு. பிவி பஸ்ஸில் ஒன்லி டெல் மட்டும்தான் அன்னோன் சரிங்களா, எக்ஸப்ட் ஸ்லாக் பஸ். ஸோ நெக்ஸ்ட் 17th கொஷின். A power system consists of 300 buses. So total bus வந்து 300 சரிங்களா. Out of which 20 buses are generator buses. ஸோ அப்போ ஜென்ரேட்டர் பஸ்னால் பிவி பஸ்ஸா 20 buses. 25 buses are ஒன்ஸ் வித் ரியாக்டிவ் பவர் சப்போர்ட் சரிங்களா. ரியாக்டிவ் பவர் சப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா நான் சொல்லிடுறேன். பிவி பஸ்ஸை தான் ட்ரீட் பண்ணணும். பஸ் வித் ரியாக்டிவ் பவர் சப்போர்ட். இது என்னவா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா பிவி பஸ். பிகாஸ் ரியாக்டிவ் பவர் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை பிவி பஸ்ஸை தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அப்போ அது என்ன நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எவ்வளோ இருக்குது 25 சரிங்களா. இது பிவி பஸ்ஸை தான் ட்ரீட் பண்ணணும் 25. ஸோ இது வேறு மாதிரியும் கேட்கலாம். வித் வேரியபிள் கெப்பாசிட்டர்னு கொடுக்கலாம். வித் வேரியபிள் கெப்பாசிட்டர், வித் வேரியபிள் கெப்பாசிட்டர்னு கொடுத்தாலும் அதை பிவி பஸ்ஸாக ட்ரீட் பண்ணணும். அதர்வைஸ் வித் ரியாக்டிவ் பவர் சப்போர்ட்னு கொடுத்தாலும் அதை வந்து பிவி பஸ்ஸாக ட்ரீட் பண்ணணும். ஸோ 25. ஸோ அடுத்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 15 buses ஆர் ஒன்ஸ் வித் ஃபிக்ஸ்டு ஷண்ட் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ ஃபிக்ஸ்டு ஷண்ட் கெப்பாசிட்டர் வந்து லோட் காம்பன்சேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. இது நத்திங் பட் லோட் பஸ்ஸாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும். வேரியபிள் கெப்பாசிட்டர் கொடுத்துருந்தா தான் பிவி பஸ்ஸு. ஃபிக்ஸ்டு கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா அது வந்து பிவி பஸ். ஸோ பஸ்ஸஸ் ஆர் பஸ் வித் ஃபிக்ஸ்டு ஷண்ட் கெப்பாசிட்டர். ஸோ இது எவ்வளோ அப்படின்னா 15 buses ரைட்டுங்களா. ஸோ ஆல் த அதர் பஸ்ஸஸ் ஆர் லோட் பஸ்ஸஸ் சரிங்களா. இப்போ ரிமைனிங் இருக்க பஸ் டோட்டல் பஸ் 300ல் ரிமைனிங் பஸ்ஸஸ் வந்து லோட் பஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, பிக்யூ பஸ். ஸோ இப்போ பிக்யூ பஸ் வந்து இதை ஆட் பண்ணுங்கள். 20 + 25 45 15 60. ஸோ 60 வந்து இந்த 60 போக ரிமைனிங் இருக்க எல்லா பஸ்ஸுமே வந்து பிக்யூ பஸ். அப்போது 300 - 60 240. ஸோ இப்போ இந்த கொடுத்த கண்டிஷன்லேருந்து நம்ம என்ன பஸ்ஸாக அதை ட்ரீட் பண்ண போகிறோம்னு ஃபைனலாக நம்ம வந்து இங்கே நோட் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ்டு இது வந்து பிக்யூ பஸ்ஸாக ட்ரீட் பண்ணணும். பஸ் வித் ஃபிக்ஸ்டு ஷண்ட் கெப்பாசிட்டர். ஸோ அப்போ இங்கே சொன்ன மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிவி பஸ் டோட்டலாக பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு.
ஸோ இந்த 25 இந்த 20 பிவி பஸ்ஸில் ஒரு ஸ்லாக் பஸ்ஸு, ஸோ அப்போ ஸ்லாக் பஸ் ஒன்று போக எவ்வளோ இருக்கும், 19 இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ இருக்கும், 44. ஸ்லாக் பஸ் வந்து அது டிடெக்ட் பண்ணிடுங்க, அது கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 44 × 1. ஸோ நெக்ஸ்ட்டு பிக்யூ பஸ். ஸோ பிக்யூ பஸ் பார்த்திங்கன்னா இங்கே 240, அது இல்லாமல் வித் ஃபிக்ஸ்டு கெப்பாசிட்டர் இது ஒரு 15. ஸோ 255. ஸோ இன்ட்டு 2 44, 400 ஒரு 110, 510. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 554. ஸோ இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்குனால 554/554. ஸோ இது த கரெக்ட் ஆன்சர். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் த செகண்ட் யூனிட். ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸ்லையும் நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பார்த்துருக்கோம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் பண்ணுங்கள். அந்த அல்காரிதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு என்ன அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்ட்டு அதை பாருங்கள். தென் இந்த நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரிப்பேர் வெல். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.